இதுவரை மசூதிகளை சொந்தம் கொண்டாடிட்டு இருந்த அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருந்த மசூதிக்கு கீழே கோவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் குரூப் முதல் முறையா ஒரு சர்ச்சுக்கு சொந்தம் கொண்டாடி வந்திருக்காங்க. இந்த விஷயம் கேரளால பயங்கரமான ஒரு பெரிய அரசியல் அலையை உருவாக்கி இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள என்னன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நமக்கு தெரியும் பாபரி மஸ்ஜிதை இடித்து இன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட ராமர் கோவிலும் கேட்டுட்டாங்க. பல வருட போராட்டம், லாஸ்ட் சட்ட போராட்டம், அதில் என்ன நடந்துச்சுங்கிறது இந்தியா முழுவதுமே தெரியும். அதுக்கு பின்னால இந்த கர்நாடகாவில் உள்ள ஜான்வாபி மஸ்ஜிது அதை இப்போ சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ 2-3 செய்து பள்ளிவாசல் வந்துக்கிட்டு கோவிலுக்கு சொந்தமானது, அதுக்கு முன்னால கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இப்போ இந்த புதுசா கேரளாவில் ஒரு சர்ச்சுக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் கேரளாவில் பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற 3 கோவில்கள், ஏகப்பட்ட கோவில் இருக்கு. இருந்தாலும் நல்ல எல்லாருக்கும் தெரிகிற புகழ்பெற்ற 3 கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பத்மநாபன் கோவில் திருவனந்தபுரத்துல, அதுக்கப்புறம் சபரிமலை பத்தினந்திட்டால, அப்புறம் குருவாயூர் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள குருவாயூர் கோவில். இந்த கோவில்கள் தான் நமக்கு வந்துட்டு மிக முக்கியமான கோவில்கள் அப்படி நம்ம இந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குருவாயூர் பக்கத்துல, திருச்சூர் மாவட்டத்துல குருவாயூர் பக்கத்துல பாலையூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த பாலையூர்ல வந்துட்டு ஒரு சர்ச் இருக்கு. அது பாலையூர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சர்ச்சுக்கு அங்க சொல்ற பேர் வந்துட்டு பாலையூர் பள்ளி. அங்க பள்ளின்னா சர்ச், கேரளால எல்லாம் வந்துட்டு சர்ச்சை பள்ளின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பள்ளிவாசல தான் பள்ளின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. ஆனா அங்க சர்ச்சை வந்துட்டு பள்ளின்னு சொல்லுவாங்க. அதனால அது வந்து பாலையூர் பள்ளி. இந்த பாலையூர் பள்ளிங்கிறது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ள பழமை வாய்ந்த சர்ச்சாக பேசப்படுகிறது. அதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு தான் சொந்தம், அது இதுக்கு முன்னாடி கோவிலாக இருந்தது என்றும் அதை இடித்து தான் சர்ச்சு கட்டியிருக்காங்க சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சையை இப்போ உருவாக்கி இருக்காங்க. இது உருவாக்குன யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஆர்.வி. பாபு அப்படிங்கிற இந்து முன்னணி தலைவர், அங்க திருச்சூர் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் வந்துகிட்டு இதை சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் சொன்னதான் வந்துட்டு ஞாபகம் வரும். பிரகாஷ்ராஜ் ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க, மசூதியை தோண்டினா கோவில் இருக்கும் அப்படின்னா கோவிலை தோண்டி பாருங்க புத்த சிலை இருக்கும் அப்படின்னாங்க. இதை இப்ப சொல்ல வேண்டிய காரணம் வரும். அதனால அது வந்துகிட்டு அரசு புரசலா சொல்லிட்டு இருந்தாலும் இது இப்போ ஒரு பெரிய சர்ச்சையா கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு 4 தொகுதி பிஜேபிக்கு ஒரு கொஞ்சமா ஆதரவு கூடின இடம் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் நிறையவே ஓட்டு கிடைக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திருவனந்தபுரம், அப்புறம் பத்தினந்திட்டால தான் வந்துட்டு சபரிமலை இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்துட்டு பாலக்காடு, நம்ம கோயம்புத்தூர் ஒட்டு பக்கமா இருக்கும். அப்புறம் வந்து திரிசூர், இந்த திரிசூர்ல தான் குருவாயூர் கோவில் இருக்கு. அப்போ இந்த 4 இடத்துல வந்துகிட்டு ஓட்டு கூடுதலா கிடைக்கும். ஆனா இந்த ஓட்டுல இவங்க யாராவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் ஓட்டோ இல்ல கிறிஸ்துவ ஓட்டோ இவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இவங்களுக்கு அங்க ஒரு சீட்டே கிடைக்கும். பாலக்காடுல கிறிஸ்டின் குறைவு, ஹிந்து முஸ்லீம் தான். அதனால அங்க ரொம்ப டஃபா ஓடிட்டு இருக்கும். திருவனந்தபுரமும் இஸ்லாமியரும் கிறிஸ்டியனும் கம்மி தான், ஹிந்துக்கள். ஆனா திருச்சூர் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கூடுதல், ஹிந்துவை விட கூடுதல் வந்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் கம்மி தான். அந்த இடத்துல அது வந்து ஒரு கிறிஸ்டின்ஸ் ஏரியா. அப்புறம் கிறிஸ்டின்ஸ் அடுத்த மெஜாரிட்டியா இருக்கிறது வந்துகிட்டு ஹிந்துக்கள், அதுக்கப்புறம் வந்துகிட்டு இருப்பது தான் வந்துகிட்டு இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அளவுக்கு அங்க இருக்கு. இந்த இடத்த வந்துகிட்டு இந்த இடத்துல இப்போ நிக்க போறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ எம்பியா இருக்கிற சுரேஷ் கோபி. அப்ப எம்பியா இவர் லோக்சபா எம்பினா கிடையாது, ராஜ்யசபா எம்பி. ராஜ்யசபா வந்துகிட்டு குஜராத்ல இருந்தா எங்கேயோ இருந்துதான் வந்துகிட்டு அவரை வந்து நாமினேட் பண்ணி நாமினேட்டட் எம்பியா ராஜ்யசபா எம்பியா இப்ப சுரேஷ் கோபி இருக்கிறாங்க. இந்த சுரேஷ் கோபி தான் அங்க திருச்சூர்ல வந்து நிக்கப்படுறாங்க. போன தடவை நின்று தோத்த ஆளும் இவர் தான், சுரேஷ் கோபி. நடிகர் சுரேஷ் கோபி தமிழ் சினிமால எல்லாம் நடிச்சிருக்காங்க. கேரளாவில் ஒரு முக்கியமான நடிகர்கள் ஒருவர். ஓகேவா? அப்போ இந்த சுரேஷ் கோபி அங்க நிக்கிறது சில பேருக்கு பிடிக்கல. அந்த பிடிக்காத இந்த ஆர்எஸ்எஸ் குரூப் தான் இப்ப இந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க. கிறிஸ்துவ ஓட்டு இல்லாம சுரேஷ் கோபியால ஜெயிக்க முடியாது. போன தடவை தோத்ததுக்கு காரணம் கிறிஸ்துவ ஓட்டுகள் தான். அது காங்கிரஸ்க்கு விழுந்ததுனால தான் அங்க வந்துகிட்டு காங்கிரஸ் ஜெயிக்க முடிஞ்சது. கேரளாவில் போன தடவை 19 காங்கிரஸ், ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் 20ல கம்யூனிஸ்ட் கிடைச்சது. திருச்சூர் சீட்ல கிறிஸ்துவர்கள் ஓட்டுங்கிறது மிக முக்கியமான நிலையில எவனாவது இந்த வாயை விடுவானா இந்த டைம்ல, இந்த எலெக்ஷன் வர்ற டைம்ல? ஆனா இவனை சொல்லியிருக்காங்க. இதை வந்து பிரச்சனையா பண்ணி இப்ப வந்துட்டு இங்க சேனல்ல வந்துட்டு ஈவினிங் டிபேட்ல ஓடிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள். அப்ப இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவாங்க, அவா டைப்ல பட்டாங்க. சரியா? நம்ம வந்து ஜாதி மதத்தை வந்துட்டு குறிப்பிட்டு கிடையாது, உங்களுக்கே புரிஞ்சுக்கணும். அப்போ உயர்ந்த ஜாதியில் பட்டார், அவா இதுல பட்ட, அதுல வந்துட்டு ஃப்ரெண்டு
ஃப்ரெண்ட்னா என்னை விட வயசுல மூத்தவர் தான், ஆனால் ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. அப்படி நிறையப்பட்ட விஷயங்கள் நாங்க பேசும்போது ஒரு தடவை அவர் சொல்லுவாரு, ஏய் தெரியாதடா எங்க சாதிக்காரங்களாம் எப்படிங்கிறது, எங்க சாதிக்காரங்களாம் எப்படி தெரியுமா, இந்த குடுக்கக்குள்ள நண்டு பரணிக்குள்ள வந்துட்டு நண்டை பிடிச்சி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8-10 நண்டை பிடிச்சி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறி வெளியில வர்ற டைம் இன்னொரு நண்டு பிடிச்சி காலை வாரி போட்டுரும். ஏன்னா அடுத்த ஒரு நண்டு ஏற மேல ஏற அடுத்த நண்டு காலை பிடிச்சி இழுத்து கீழே போட்டுரும், அது ஏற முயற்சி பண்ணி பிடிச்சி கீழே போட்டுரும். இப்படி எவனையுமே முன்னேற விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்ப இங்க இந்த பிஜேபிக்குள்ளேயும் அங்க நடக்கிற இதுவும் இதுதான். அப்ப சுரேஷ் கோபியை தோக்கடிக்கணும், இல்லைன்னா சுரேஷ் கோபியை இது பண்ண விட. சுரேஷ் கோபி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அங்க வந்துகிட்டு சுவர் விளம்பரம் தொடங்கிட்டாப்ல. பேர் மட்டும் போடல, பிஜேபிக்குள்ள சின்னெல்லாம் வரைஞ்சி சுவர்லாம் பிடிச்சி சின்னெல்லாம் வரைஞ்சி அங்க வந்துகிட்டு அலப்பறையா இது பண்ணிட்டு இருக்காப்ல. 10 வரைக்கும் பிஆர் ஒர்க்கு, பெரிய பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல. கட்சியில இருந்து எவனுமே சொல்ல மாட்டேங்காப்ல திருச்சூர் வந்துகிட்டு அவருக்கு கிடைக்கும், பிஜேபி கிடைக்கும் சொல்லிட்டு. ஆனா இவங்க பிஆர் ஒர்க்கு அங்க பேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபி வந்துகிட்டு பிஜேபி ஜெயிச்சுட்டு அப்படிங்கிற அளவுக்கே கொண்டு போயிட்டு இருக்காப்ல. அந்த அளவுக்கு பிஆர் ஒர்க்கு போட்டுட்டு இருக்காப்ல. மக்கள் மத்தியில அப்படி ஒரு எண்ணம் தோன்றதுக்காக அங்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. அது ஒரு சைடு. அதுக்கு மத்தியில தான் இந்த பிரச்சனை. போன எலெக்ஷன்ல வந்துகிட்டு ஒரு பெரிய சுரேஷ் கோபியோட ஒரு டயலாக் வந்துகிட்டு ஃபேமஸா ஓடிட்டு இருந்துச்சு. இந்த திரிசூரை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டயலாக், திரிசூர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஓடுதுனாப்ல. அந்த டயலாக் தான் தோத்த பிறகு வச்சுட்டு ட்ரோல் பண்ணது மீம்ஸ் போட்ட ஃபுல்லா இந்த டயலாக் தான் மீம்ஸ் போட்டுருந்தாப்ல கேரளால ஃபுல்லா. இப்ப எடுக்கிறதுக்காக வர்றாப்ல, கொடுக்கறதுக்காக மக்கள் இருக்காங்கன்னு தெரியல. ஆனா அதை வந்துட்டு கவுக்கிறதுக்காக அந்த கட்சியில இருக்கவங்களே போதும். இப்பதான் வந்துகிட்டு ஏற்கனவே இந்த ஃப்ரெண்ட்ல நீங்க வந்துட்டு அந்த ஒரு மீம்ஸ் பாக்கீங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் கிறிஸ்துவ எந்த அவதிப்படுறானோ கேரளால கிறிஸ்துவரை மட்டும் எடுத்து கொஞ்சிற மாதிரி பிஜேபி கொஞ்சிற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாப்ல. உண்மையிலே அதான் அங்க. ஏன்னா கேரளால வந்துகிட்டு அங்க உள்ள ஃபாதர்கள்லாம் எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்காப்ல. என்ன மிரட்டி வச்சிருக்காப்லன்னு சொல்லிட்டானா, வெளியில வர்ற ஃபண்டு மற்ற இது எல்லாத்தையும் இப்ப வந்துகிட்டு நான் லாக் பண்ணிடுவோம், இதை எல்லாம் கணக்கு எடுக்கணும், எல்லாம் செய்யணும், இல்லைன்னா பிஜேபி சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு மிரட்டலும் உருட்டலும் நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தான் வந்துகிட்டு அங்க உள்ள சபைகள்லாம் வந்துகிட்டு ஆடிட்டு இருக்காப்ல. அதுக்கு மத்தியில தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து போட்டிருக்காப்ல. இங்க ஒரு பெரிய குண்டை தூக்கிட்டு உடைச்சிருக்காப்ல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இனியும் இதுக்கும் வந்துட்டு கேஸும் இதுமா போகுமா, இந்த சர்ச்சு உடையுமா, இதுக்கு கீழே கோவில் வருமா. ஆனா கிறிஸ்தவ சைட்ல சொல்லும்போது சொல்றாங்க, ஹிந்து வர்றதுக்கு முன்னகிட்டே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச் இந்த சர்ச் அப்படிங்காப்ல. அப்ப நீங்க ஹிந்து வர்றதுக்கு முன்னகிட்டே இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஏன்னா பாபர் மஸ்ஜித்ல 500 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற மாதிரி தானே அவங்க வந்துட்டு கொண்டு வந்தாங்க, அதை தானே அவங்க வந்துட்டு பிரேக் பண்ணாங்க. அப்படி இருந்துட்டுமே வந்து ஜியாலஜிக்கல் இதுல இருந்து ஒரு ப்ரூஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காப்ல. ஆர்கியாலஜிக்கல் சர்வேல வந்துகிட்டு அந்த மாதிரி ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது கூட வந்துகிட்டு நிறைய ஓடிச்சு, நம்ம வந்து பார்த்துருக்கணும். அப்ப அந்த இது அப்படியாப்பட்ட எந்த ஒரு தெளிவும் இல்லாத இதுல இவங்க வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துகிட்டுல ஒரு கோவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, இல்ல இப்ப இடையில இருந்துச்சுன்னு சொல்றேன். ஆனா கிறிஸ்துவ சைட்ல சொல்றது இது 2000 வருஷத்துக்கு மேல பழமை உள்ள சர்ச்சு, அதெல்லாம் இவங்க சொல்றதுக்கெல்லாம் வந்துகிட்டு எதுவுமே கிடையாது, இதெல்லாம் சொல்றது பொய் அப்படிங்காப்ப. சரி பாப்பா என்ன லெவல்ல வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோமா உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் எஸ்ஜே.